சிவகங்கை ஸ்ரீ அடைக்கல விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை நகர் பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அடைக்கல விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து 2 கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. முன்னதாக சசிவர்ணேஸ்வரர் பெரியநாயகி அம்பாள் திருக்கோவிலூரில் இருந்து பக்தர்கள் 108 மூலிகைப் பொருட்களை எடுத்து ஊர்வலமாக வலம் வந்து யாகசாலையில் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, எந்திரி ஸ்தாபனம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று யாக குண்டத்தில் 108 மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கலசங்களுக்கும் மூலவர் விநாயக பெருமானுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக விநாயக பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபாடு செய்தனர். விழாவை கோவில் அறக்காவலர் பாலசுப்பிரமணியன், பெரியநாயகி சசிவர்ணேஸ்வரர் கோவில் அன்னதான குழுவினர் மற்றும் விழா குழுவினர் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது.